நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் விதிமீறிய கட்டடங்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்க வந்த அதிகாரிகள், கட்டிட உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டதால் பரபரப்பு. பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் நூற்றுக்கணக்கான வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த வணிக நிறுவனங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதால் நகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக கடந்த 2018ஆம் ஆண்டு பொள்ளாச்சியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கட்டிடங்களை கூட்டி சீல் வைக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து இன்று மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள 26 கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைக்கும் நடவடிக்கைக்காக வந்தனர். நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளுக்கு சீல் வைக்க அனுமதிக்க மாட்டோம் என திரண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் மற்றும் வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள், நகராட்சி அதிகாரிகள் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் இடைக்கால தடை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து தொழில் வர்த்தக சபை மற்றும் வியாபாரிகள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.